ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்மையும் மீறி நாம் நினைக்காத விஷயங்கள் நடக்கும்போது இப்படி கையாளுங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் 3:30 அப்படிங்கும்போது எழுந்து என்னோடய எக்ஸசைஸும் யோகாவும் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மணி 5:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளை கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கோலம் தாங்க போட்டுக்கிறேன். சின்ன வயசில் இந்த கோலமெல்லாம் நானும் என்னோடய அத்தை பொண்ணும் போட்ட கோலம்தான் எப்படியோ ஞாபகப்படுத்தி போட்டேன். பாருங்கள், ரொம்ப நாளாக நம்ம கண்ணுக்கு சிக்காத அந்த பெருச்சாளி சிக்கிட்டாங்க. எப்படி கோலத்தை சாப்பிட்ருக்குறாங்க பாருங்கள். கோலம் போட்டு முடிச்சுட்டு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா கோலம் இருக்கிறதில்ல. காரணம் பார்த்திங்கன்னா இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லைன்னு பிரம்மஜத்துக்கும் நம்மளுடைய சிவனுக்கும் தீபமெல்லாம் காட்டிட்டு என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நிலைவாசல்லையும் தீபமெல்லாம் ஏற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சங்கு கோலம் தான் நிலைவாசல்லையுமே போட்டிருந்தேன். அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது. அப்புறம் நேற்று நம்மளை புஷ்பவதி சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களால தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், நம்ம ஃபேமிலியிலையும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. உங்கள் எல்லாத்துக்காகவும் சேர்த்து தான் நான் இந்த தீபத்தை ஏற்றுறேன். நீங்களும் உங்களோட வேண்டுதலை இந்த தீபத்தை பார்த்தும் நம்மளோட முருகரை பார்த்தும் நீங்கள் வேண்டிக்கலாம். யாருமே கவலைப்பட வேண்டாம். உங்கள் எல்லாத்துக்காகவும் தான் நான் இந்த தீபத்தை ஏற்றுறேங்க. கவலைப்படாதீங்க புஷ்பவதி சிஸ்டர். நீங்கள் இந்த தீப ஒளியை பார்த்தே வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்தோடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று போட்ட பதிவுக்கு நம்மளோட வாசிகி சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சீலா சிஸ்டருக்காக நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி பாடல்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மனமதை மனையாயிட்டு அப்படின்னு ஒரு சாங் கேட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட வாசிகி சிஸ்டர் அதை கேட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். நான் சொல்கிறதையும் நம்பிக்கையோடு கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சதையும் தெரிவிச்சிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. நம்ம சொல்கிற விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கும்போது உண்மையிலேயே எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. நான் இதைத்தான் எதிர்பார்க்குறேன். உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தெரிவிக்கும் போது ரொம்பவே எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதில் உள்ள சிக்கல்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். என்ன சிக்கல்னு நம்ம புஷ்பவதி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கேட்டுமே இல்லை. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது இதெல்லாமே கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாருமே எந்திரிக்க மாட்டாங்க அந்த டைமில். அதனால் நான் அப்படி சொல்லியிருப்பேன், வெளியில் எழுந்திரிச்சு கோலமெல்லாம் போடுறதுல சிக்கல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே நம்ம கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் சிஸ்டர், புஷ்பவதி சிஸ்டர். அதைத்தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் உள்ள சிக்கல் அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் தேங்காய் சட்னி, அப்புறம் நைட்டு செஞ்ச பீக்கங்காய் பஜ்ஜி இருந்தது. அதையவே காலையில் செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு பிடிச்ச கீரை, இது காடுலாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எங்கள் சொந்தக்கார ஒரு அக்கா கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அந்த கீரையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மதியம் சமைச்சிட்டு இருந்தேன். அதை தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். கீரையும் ரசம் மதியத்துக்கு. பையனுக்கு லீவ் விட்டதுனால இப்படி மதியம் செஞ்சிட்ருக்குறேங்க. இல்லைன்னா இந்த எல்லா வேலையுமே காலையிலேயே செஞ்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்பவதி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அபிராமி அந்தாதி அவங்க கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், இதை வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன
பாட்டெல்லாம் கேட்டால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கும் யூஸ் ஆகும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகே சிஸ்டர், நானும் அதை கேட்டு பார்க்குறேன். நேற்று கேட்கணும்னு நினச்சேன், நெட்டு பேலன்ஸ் இல்லாதனால என்னால் கேட்க முடியல. கண்டிப்பாக நானும் அதை கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அனிதா சிஸ்டரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஐ எம் அனிதா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு மட்டும் மெசேஜ் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது உங்களுக்கு தமிழ் தெரியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. நான் யாரையாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. சரி, இப்போ நாம் விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். நாம் நினச்ச விஷயம் நடக்காத போது கூட இப்படி கையாளலாம். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா, இந்த 2-3 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். அந்த 4 to 5 தீபம் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி 3:30க்கெல்லாம் என் கூட எழுந்திரிக்கிறேன். ஆனால் என்னால் முடியவே இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானே நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த அமாவாசைக்கு அப்புறம் இந்த நிலவு கண்ணுலேயே படலைங்க. நேற்று தான் கண்ணில் பட்டுச்சு. உடனே அதையும் ஒரு வீடியோவாக பிடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் என்னால் அந்த நேரத்தில் தீபம் ஏற்ற முடியல. அப்போ தான் டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் என் மனசு சொல்லிச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிறது எல்லாமே அது வந்து நீ கிடையாது. கடவுள் நீ இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதுதான் இங்கே நடக்குது. அதையும் தான் நீ பண்ணுற. இவ்வளோ நாளாக நீ பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா நீ இப்படி பண்ணணுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணதுனால இவ்வளோ நாளாக பண்ணுனேன். அதாவது ஆன்மீக பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, எதுக்குமே காரணம் நீங்கள் கிடையாது, அதாவது என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுதுங்க. புரிகிற மாதிரி சொல்லிட்டேன்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்படி நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கிடையாது. தீபம் ஏற்ற முடியலினாலும் அது நம்ம கிடையாது. தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் நம்ம கிடையாது. இது எல்லாமே இந்த பிரம்மஜத்தோடையும் அந்த கடவுளோடையும் அனுகிரகம்னு சொல்லலாம், ஆசீர்வாதமும் சொல்லலாம். அவங்க மனசு வைக்கும்போது நாம் இதெல்லாம் செய்கிறோம். நம்ம இப்படி செய்ய முடியல அப்படின்னாலும் அதுவும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதுங்க. இதை வந்து எல்லோரும் சொல்லும்போது எனக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம தீபம் ஏற்றிட்டா நம்மளோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைப்போம். அந்த நேரத்தில் ஏற்றினா போதும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது தாங்க எனக்கு புரிஞ்சுது நம்மளோட மனசு பக்குவமாகுது அப்படிங்கிற ஒரு உண்மையும் எனக்கு புரிஞ்சுது. இந்த நேரத்தில் எந்திரிச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இந்த தீபமெல்லாம் ஏற்றி வழிபடுறேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் கூட நம்மளால் சில விஷயங்களை தடுக்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது நம்மையும் மீறிய ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை என் மனசுக்கு புரிஞ்சுதுங்க. நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்மளோட மனசு அப்படியே பக்குவப்படுறதை நம்மளால் உணர முடியுங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நம்மையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும்போது இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும். அதுக்கு நம்மளோட மனசு பக்குவப்படுறதுக்கு கண்டிப்பாக இந்த அதிகாலை நேரம் உதவும். நீங்கள் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு அந்த 4 to 5 பயன்படுத்தியும் உங்களுக்கு எது விதமான இதுவும் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணும்போது கண்டிப்பாக இதை ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மையும் மீறி நடக்குது அப்படின்னா அது நல்லதுக்காகவே இருக்கும். ஏன்னா நம்மளோட பகவத்கீதையில் கூட சொல்லியிருப்பாங்க, என்னென்னா மனதார நீ ஒரு இலையை கூட எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம மனசார எது செய்கிறோமோ அதை கடவுள் ஏற்றுக்குவாங்க. நம்மளுக்கு எது கொடுத்தாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.